இந்த 3 பயிற்சிகளை செய்யாமல் நாம் நாடி சுற்றி, அதாவது இடது நாசியில் இழுத்து நிறுத்தி வலது நாசியில் வெளியிடுவது, பிறகு வலது நாசியில் இழுத்து நிறுத்தி இடது நாசியில் வெளியிடுவது என்று நாடியை சுத்தப்படுத்தக்கூடிய, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பிராணயாமா என்ற நாடி சுத்தியை அதை நிறைவாக செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 பஸ்திரிகா வேகமாக வெளியிடக்கூடியது, கபாலபதி லெஃப்ட் டு ரைட் செய்யக்கூடியது, அடுத்து நாம் செய்யக்கூடிய டாக் பிரீத், இந்த 3ஐயும் செஞ்சிங்கன்னா சுவாசப்பாதை சுத்தமாகி நுரையீரல் வலிமை பெறும். நிச்சயமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படாது. அதன் பிறகு நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய இடது நாசியில் இழுத்து வலது நாசியில் விடுவது, வலது நாசியில் இழுத்து இடது நாசியில் விடுவது. ஓகே, இந்த பயிற்சியை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பலகீனமாக இருந்தால், எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, சந்தேகம் இருந்தால் 2 hours once, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் 2 hours once செய்யலாம். இல்லைன்னா 4 hours once, காலை மதியம் மாலை இரவு என்று ஒரு நாளைக்கு 4 தடவை செஞ்சாலும் போதுமானது. இதை 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கெல்லாம் நேர காலம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் செய்யலாம். தனியாக உட்காந்து செய்யுங்க, குரூப்பாக வேண்டாம். ஏன்னா நீங்கள் வெளியிடக்கூடியது மற்றவங்க மேலே பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தனியாக உட்காந்துக்கங்க, ஒரு டவல் ஒன்று விரிச்சுக்கோங்க, வரக்கூடியதை சிந்தி தொடச்சிருங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப கட்டாயமானது. இந்த எளிமையான 3 மிக முக்கியமான மூச்சு பயிற்சி கட்டாயம். என்னுடைய மொபைலில் செல்ஃபி கேமராவில் இந்த வீடியோ எடுத்ததுனால இடது கை வலது கை மாறி வந்திருக்கும். அது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாம் யூஸ் பண்ணுறது வலது கை தான். இதில் ஆக்சுவலாக இதுதான் வலது கையாக உங்களுக்கு தெரியும். வலது கை தான் நம்ம பயன்படுத்தணும், இடது கை பயன்படுத்தக்கூடாது. மூக்கில் நம்ம நாடி சுத்தி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செய்யுங்க. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள்.